வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4/5 15வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களில் முடிப்பார். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 48,000க்கு ஒப்புக்கொண்டனர். இசட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் இசட்டின் பங்கு எவ்வளவு? பாருங்க, ஒரு வேலை இருக்கு. எக்ஸ்ன்றவர் 6 நாளில் முடிப்பார், ஒய்ன்றவர் 8 நாளில் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து சம்பளமாக எவ்வளோ பேசியிருக்காங்க? 48,000 பேசியிருக்காங்க. இசட்ன்றவர் சேர்த்துக்கிட்டு அந்த வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இசட்டோட சம்பளம் எவ்வளவு? இந்த 48,000 தான் பிரித்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ எவ்வளோ கொடுக்கணும் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, எல்லாத்தையும் ஒரு நாள் வேலைக்கு மாற்றிக்கலாமா? பாருங்க, எக்ஸோட ஒரு நாள் வேலை மொத்தம் எத்தனை நாளில் முடிப்பார்? 6 நாளில் முடிப்பார். அப்போ ஒரு நாள்னா 6ல் 1, அதாவது 1/6. அப்போ அவருடைய ஒரு நாள் பங்கு தொகை எவ்வளவு? ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? அப்போ சம்பளம் எவ்வளவுன்னா இந்த 1/6ஐயும் எதையும் பெருக்கணும்? இந்த 48,000 கொண்டு பெருக்கணும். பெருக்கிட்டா அவருடைய ஒரு நாள் சம்பளம் நமக்கு கிடச்சிடும். பாருங்க, 1/6 6, இந்த இடத்துல என்ன வரும்? 8/6 48, 8/6 48, இந்த 3 0 அப்படியே வந்துடும். இங்கே 8,000 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 8,000 1 பேருனா 8,000 ரூபாய் 8,000. அப்போ ஒரு நாளோட பங்கு, ஒரு நாள் சம்பளம் 8,000 ரூபாய். அப்போ 3 நாள் சம்பளம் பாருங்க, எக்ஸின் 3 நாள் சம்பளம். அப்போ இந்த 8,000த்தை எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கணும். 8 3 24, அப்போ 24,000. அப்போ அவரோட பங்கு எவ்வளவு? அந்த வேலையை முடிச்சு கொடுக்கும்போது 24,000 ரூபாய். யாருக்கு? எக்ஸ்ன்றவருக்கு. இப்போ ஒய்க்கு வரலாமா? ஒய்யோட ஒரு நாள் வேலை அவர் எத்தனை நாளில் முடிப்பார்? 8 நாளில் முடிப்பார் இல்லையா? அப்போ ஒரு நாள் எவ்வளோ முடிப்பார்? 8ல் 1, 8ல் 1, அதாவது 1/8. ஒய்யோட ஒரு நாள் பங்கு பாருங்க, 1/8. மொத்த தொகையை கொண்டு பெருக்கிற வேண்டியதான், 48,000. கேன்சல் பண்ணுங்க. 1 8 8, 6 8 48, இந்த 3 0 அப்படியே வந்துடும். அதாவது 48,000 8 கொண்டு வகுத்தோம்னா 6,000. இந்த இடத்துல பாருங்க, 1ஐயும் 6,000 பேருனா 6,000. அப்போது இவருக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 6,000. அவர் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு? 3 நாள் வேலை பார்த்துருக்காரா? அப்போ 3 நாள் சம்பளம். இந்த 6,000த்தை எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கணும். 6 3 18 ரூபாய் 18,000. சரியா? யாருக்கு? ஒய்ன்ற 3 நாள் வேலை பார்த்தாருன்னா அவருக்கு சம்பளம் எவ்வளவு? 18,000. சரியா? இப்போ 2 பேர் இருக்காங்களே, எக்ஸ் மற்றும் ஒய்யோட பங்கு. எக்ஸோட சம்பளம் எவ்வளவு? 24,000 நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், 24,000. ஒய்யோட சம்பளம் எவ்வளவு? 18,000. இப்போ ரெண்டையும் கூட்டிடலாமா? கூட்டினா என்ன வரும் பாருங்க, 0 0 0, 3 0 அப்படியே வந்துடும். 8 4 12, 12க்கு 2 மிச்சம் 1 4, அதாவது 42,000. மொத்தம் பேசுனது 48,000. 48,000 பேசியிருக்காங்க இல்லையா? இப்போ இவங்க 2 பேர்த்துக்குமே எவ்வளோ வந்துருச்சு? 42,000 வந்துருச்சு. அப்போ இசட்டோட பங்கு என்ன? மொத்த பங்கு தொகை 48,000லேருந்து இவங்க 2 பேரும் வாங்கியிருக்காங்க இல்லையா? இந்த 42,000 கழிச்சிடணும். கழிச்சிடலாமா? அப்போ பாருங்க, ஈக்குவல் டு ரூபாய் 48,000ல் 42,000 கழிச்சுனா 6,000 ரூபாய். இதான் என்னது? இசட்டோட பங்கு எவ்வளவு? ரூபாய் 6,000. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.